Hello friends, welcome back to JTech TV. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ PowerPointல ஸ்லைட் ஜூம் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். ஸ்லைட் ஜூம்னா என்னன்னு கேக்குறீங்களா? இப்ப பாப்போம். இந்த பிரசன்டேஷன்ல நீங்க பார்க்குற எல்லா டீடைல்ஸையும் நம்ம ஜூம் பண்ணி தனித்தனியா பார்க்கலாம். அதான் ஸ்லைட் ஜூம். இதுதான் ஸ்லைட் ஜூம். இன்னைக்கு நம்ம இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, இப்போ முதலாவது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு புதுசா ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ blank பிரசன்டேஷன் இதில் போயிட்டு நீங்க லே அவுட்ல ஸோ blank கொடுத்துக்கோங்க. ஸோ லே அவுட்ல blank கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் நமக்கு தேவையான பிக்சரை நம்ம கொண்டு வந்து முதலாவது இந்த வச்சுக்கணும். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான பிக்சரை எடுத்து ஏற்கனவே நான் வச்சிருக்கிறேன். ஸோ அதை நான் என்னோட சிஸ்டம்ல இருந்து இப்போ எடுக்க போறேன். ஓகே, எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த படம் இப்போ என்னோட ஸ்க்ரீனில் ஃபுல்லாக கவர் ஆகலை இல்லை, ஸோ அதனால நான் இதை க்ராப் பண்ண போகிறேன். ஓகே, க்ராப் பண்ணுறப்போ நமக்கு தேவையான சைஸில் க்ராப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் பண்ண போகிறது 16:9 இதான் என்னோட சைஸ். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் கொடுங்க. அடுத்தது இதை நான் ஓரத்துக்கு கொண்டு போயிட்டு ஸோ இதை நம்ம இப்படி ஷிஃப்ட் ப்ளஸ் பண்ணிட்டு இழுத்தோம்னா சாஃப்டாக வரும். ஓகே, ஸோ இப்போ இது என்னோட ஸ்க்ரீன் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது இதில் தான் நம்ம டீட்டெயில்ஸை கொண்டு வந்து வைக்க போகிறோம். அதாவது இந்த ஃபோனில் ஒரு இமேஜை கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஸோ இங்கே இந்த புக்கில் இந்த பக்கம் ஒரு இமேஜை வைக்க போகிறோம், இங்கே கொஞ்சம் டெக்ஸ்ட் கண்டென்ட் வைக்க போகிறோம். நமக்கு தேவையான வீடியோ கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் நமக்கு ஒரு இமேஜ் கண்டென்ட் வரணும் இல்லையா, ஸோ அதுக்காக நம்ம ஒரு ஸ்லைடை இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஒரு ஸ்லைட் வரும். ஸோ இதில் நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற என்னோட ஸ்லைடில் இருந்து நான் இந்த டீட்டெயில்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் அப்படி வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் காப்பி ஆயிரும். ஸோ நான் இதை எடுத்துகிட்டு வந்து என்னோட ஸ்லைடில் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, பேஸ்ட் அஸ் பிக்சர்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அது பிக்சராக சேவ் ஆகும். சாரி. ஓகே, ஸோ இப்படி அது உங்களுக்கு நம்ம கொண்டு வந்து வச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டை தான் நம்ம வந்து இந்த இமேஜில் இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வந்து நம்ம இங்கே எடுத்து வச்சிட்டோம். ஓகேயா, ஸோ இப்போ இதை வந்து அடுத்தது இந்த பேஜில் நம்ம ஒரு படம் வரணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோன்னா அந்த படத்தை நம்ம வந்து இன்னொரு ஸ்லைடில் இங்கே புதுசாக இன்னொரு ஸ்லைட் கிரியேட் பண்ணி இங்கே இந்த இடத்துல என்ன படம் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த படத்தை நம்ம இந்த ஸ்லைடில் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறதுலேருந்து நான் இந்த படத்தை இந்த ஸ்லைடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே நான் அப்படியே இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லைடை. ஓகே, சரி. ஸோ இந்த படத்தை நான் இங்கே எடுத்துட்டேன். ஓகேயா, ஸோ அடுத்தது இந்த மொபைல் ஃபோன் சாரி இங்கே நான் ஒரு படம் வரணும்னு சொன்னேன்ல, அந்த படம் அதையும் நான் என்னோட பேக்கப் ஸ்லைடில் இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் வந்து ஸோ நான் என்னோட பேக்கப் ஸ்லைடில் இருந்து எடுத்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ ஓகே, நான் இப்போ இந்த 3 ஸ்லைடும் நான் இப்போ டெம்பரரியாக நான் ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் விருப்பப்படி எது வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் டைப் பண்ணி. சரியா, ஸோ இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்லைட் ஜூம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது இன்சர்ட் போங்க, இன்சர்ட்டில் ஜூம் ஸ்லைட் ஜூம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் இந்த செகண்ட் ஸ்லைடை எடுக்கிறேன், டிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ இப்போ இதை கொண்டு வந்து எனக்கு தேவையான போது நீங்கள் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் உங்களுக்கு இதோட பேக்ரவுண்ட் அந்த ஸ்லைடில் இருக்க பேக்ரவுண்ட் வந்துருச்சு இல்லையா, அந்த வெள்ளையா. அப்போ அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா ஜூமில் போயிட்டு
ஜூம் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போயிடும். ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் கொண்டு வந்து நம்ம வச்சாச்சு. அடுத்தது திரும்பவும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இங்கே ரிட்டர்ன் டு ஜூம் கொடுக்கணும். அதாவது இங்கே ரிட்டர்ன் டு ஜூம், அப்போ தான் உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இங்கே கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது போகிறோம் இன்சர்ட் ஜூமில் ஸ்லைட் ஜூம். ஸோ நான் அடுத்தது இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த பிக்சர் இங்கே வருது. இது நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எனக்கு தேவையான மாதிரி. அடுத்தது ஜூமில் போயிட்டு ஜூம் பேக்ரவுண்ட். ஓகே ரைட். இப்போ இந்த பிக்சர் இங்கே வந்துருச்சு. ரைட்டா? அடுத்தது இந்த மொபைலில் ஒரு பிக்சர் வரணும். ஸோ அதுக்கு திரும்ப இப்போ இந்த பிக்சர் இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் ரிட்டர்ன் டு ஜூம் கொடுத்துக்குங்க. ரைட். அடுத்தது இந்த மொபைலில் பிக்சர் வரணும் இல்லையா? அடுத்து இன்சர்ட்டில் போயிட்டு திரும்பவும் ஜூமில் ஸ்லைட் ஜூம். ஸோ ஸ்லைட் ஜூமை இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட் கொடுங்க. ஸோ இது இங்கே வந்துடும். ரைட்டா? இப்போ இதில் போயிட்டு திரும்பவும் ஜூமில் போய் ஜூம் பேக்ரவுண்ட். ஓகே இப்போ அது போயிடும். அடுத்தது இதை உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு பெருசாக வேணும்னா பெருசாக்கிக்கலாம். ஓகே. ஸோ இப்படி வச்சுக்கிட்டு வெளியே வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் டு ஜூம். ஓகே. இப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு இப்போ இதை பாருங்கள். இப்போ நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம உங்கள் கம்ப்யூட்டரில் F5 கொடுத்தீங்கன்னா அது ப்ரெசன்டேஷன் போகும். இல்லைன்னா இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்கு ஸ்லைட் ஷோக்கு போகும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்லைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் போய் நான் என்னோடய ஃபோனை கிளிக் பண்ணுறேன். ஓகே. அடுத்தது இமேஜை கிளிக் பண்ணுறேன். ஃபைன். அடுத்தது என்னோட டெம்ப்ளேட் டைட்டில் கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம பர்ஃபெக்டாக ஸ்லைட் ஜூம் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து உங்களுக்கு தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுமா இருந்தால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.